பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அதை பத்தின தகவல் எதுவும் உண்டா மேன்? ஆமா தோர, இடைத்தேர்தல் நடக்குதா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே தோர. பாத்தியா மேன், இப்படிதான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஈரோட்ல இடைத்தேர்தல் நடக்குது. முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் கூட்டம் அலைமோதுன்னு பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்லையா. போட்டி இல்லைன்னு சொல்றாங்களே தோர, டல்லா இருக்குதான் தோர. போட்டி இருக்குது மேன், ஆனா வெற்றியை தீர்மானிக்கிற போட்டியா இல்ல. அதனால யாரும் பெருசா கண்டுக்கல. ஆனாலும் தலைவர்கள் அந்த பக்கம் போறாங்களே தோர. இப்போதைக்கு திமுகவும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையில தான் போட்டி. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விடாம இருக்க என்ன செய்யலாம்னு திமுக செயல்படுறதா சொல்றாங்க மேன். திமுக தலைவர்கள்லாம் அந்த பக்கம் அதிகமா பார்க்கவே முடியுது இல்லையே தோர. அப்படிதான் மேன். திமுக அமைச்சர்களோ எம்பி எம்எல்ஏக்களோ ஈரோடு இடைத்தேர்தலுக்காக முழுசா இறங்கி வேலை செய்யலன்னு சொன்னாலும் திமுக ஆதரவு துணை அமைப்புகள் உள்ளூர் அளவுல வேலை செய்யறாங்க மேன். அப்படின்னா போட்டி திமுகவுக்கும் நாம் தமிழருக்குமா தோர? அப்படித்தான் வெளியில நினைக்கிறாங்க மேன். ஆனா சத்தம் இல்லாம இன்னொரு பரப்புரை போய்கிட்டே இருக்கு. ஓஹோ, அது என்ன தோர? தேர்தல் புறக்கணிப்பு கட்சிகள் பத்தியா? எஸ், கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட மேன். தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்ச அதிமுகவுக்கு செல்வாக்கான தொகுதி ஈரோடு. பாஜகவுக்கும் ஓரளவுக்கு ஓட்டு கிடைக்கும். அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்க தோர? அதிமுக பாஜக தொண்டர்கள் ஈரோட்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு விசாரிச்சு பார்த்தாங்களாம். சில பேர் நாம் தமிழர், சில பேர் திமுகவுக்கு போடுவாங்களாம், சில பேர் ஓட்டு போட போக மாட்டாங்களாம். நீங்க சொன்னதுல அப்படி ஒண்ணும் செய்தி இல்லையே தோர. அவசரப்படாத மேன். இதுல நாம் தமிழர் கட்சி அதிக ஓட்டு வாங்கிட்டா நாளைக்கு அதிமுக பாஜகவோட வளர்ச்சியை பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால ஓட்டு போட போக மாட்டாங்களா தோர? இல்ல, அதுதான் கிடையாது. இப்போ அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் பேர் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு நாம் தமிழரை முந்துறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா தலைமைக்கு இது தெரியாதுன்னு சொல்றாங்க மேன். இதுவும் அரசியல் தானா தோர? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.